அப்படின்னு எந்தெந்த சந்தர்ப்பத்திலலாம் ஆயிப்போச்சு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸா ஆரம்பிச்சேன். ஃப்ரீ பீரியட்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவா, பேச ஆரம்பிப்போம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எழுதி கொடுப்பா. இதெல்லாம் ஓவர் நக்கல். ஒருவேளை அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கனால தான் இது நடக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஆஹா, சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றான். கேண்டீன் போறோம், நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. சரி நான் பெஞ்சில படுத்தா, எதுக்கு பெஞ்சில படிக்கிறேன், மடி இருக்கலாம், என் மடியில படுக்க வச்சா. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் கால் எவ்வளவு நாள் பேசினா போல. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. காலேஜ் விட்டு இப்படி போறேன், அடுத்து கால் வருது, மறுநாள் காலைல 8 மணி காலேஜ், அது வரை போன் பேசுறாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். தூங்கிட்டு நானும் தூங்கிட்டு போன் வச்சுனா திரும்ப அடிச்சு, இந்த தூங்குனா போன் வச்சிருவேன் அவ்வளவுதானா அப்படின்றாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இந்த பொண்ணு லவ் பண்ணாமல இப்படி பண்ண போறாங்க நான் நினைக்க. இப்போதான் ஒரு ட்விஸ்ட். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. இது டூ மச், இது டூ மச். எது? அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்றா, என்ன நம்ம பேசுறா. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிருக்கா சார். சரி, நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ண. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படிதான் சார், அவனுக்கு தெரியாதது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது. என்ன கொடுமை சரவணன்.